Hi movie lovers, welcome back to Dapid Tamila. 2005 ரிலீஸ் ஆன பெஸ்ட் அண்ட் டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செம்மையான 5 ஹாலிவுட் படங்களையும் அது கூடவே இன்னும் 2 ஸ்பெஷலான மூவிஸையும் இந்த வீடியோல நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 7 படங்களுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் படத்தோட லிங்க்ஸை நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல நான் கொடுத்திருக்கேன். நீங்க இன்னும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாம இருந்தா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மூவிஸை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2000ல ரிலீஸ் ஆன பெஸ்ட் மூவிஸ்னு ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அந்த வீடியோவை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவோட கடைசி எண்ட் ஸ்கிரீன்ல அந்த வீடியோவை நான் தரேன். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு கடைசியா அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. சோ வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோஸையும் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால அந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க பண்ற லைக்ஸ் எல்லாம் இந்த வீடியோ இன்னொரு 4 பேருக்கு போய் சஜெக்ஷன் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கும் மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் தரும். சோ இன்னும் இந்த வீடியோக்கு யாராவது லைக் பண்ணாமன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற பெஸ்ட் மூவி டிராமா அண்ட் ஃபேமிலி மூவியா ரிலீஸ் ஆன இன்ஸ்பயர்டு பை எ ட்ரூ ஸ்டோரி. இந்த படம் செம்மையான ஒரு மோட்டிவேஷன் மூவி. படத்துடைய கதை என்னன்னா, ஒரு பெரிய குதிரை ரேஸ் ஒன்று நடக்க இருக்கு. அதுல ஒரு பெரிய பணக்காரர் அவருடைய குதிரையை ரேஸ்ல இருக்கிறதுக்காக தயாரா வச்சிருக்காரு. அந்த குதிரையோடைய பேரு சம்யுக்தா. அந்த குதிரையை ரேஸ்ல வரதுக்கு முன்னாடி அதனுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக அந்த பணக்காரர் ஒருத்தரை வர சொல்றாரு. அவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ அவருடைய அப்பா அண்ட் அவருடைய ஃபேமிலி எல்லாருமே ஒரு காலத்துல குதிரைங்களை ரேஸ்க்கு விட்டு நிறைய பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்க. அதையெல்லாம் இப்போ இழந்துட்டதுனால குதிரைங்களுடைய ஹெல்த் செக் பண்ற ஒரு வேலையை ஹீரோ செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ரேஸ்ல கலந்துக்க போற அந்த சம்யுக்தன்ற குதிரையுடைய ஹெல்த் ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த குதிரைக்கு உடம்பு சரியில்லை, ரேஸ்ல விட்டா கண்டிப்பா இதை தோத்து போயிடும்னு ஹீரோ சொல்ல அதையெல்லாம் காதுல வாங்காம அந்த பணக்காரர் குதிரையை ரேஸ்ல இறக்கிறாரு. கொஞ்ச தூரத்திலேயே கால் உடைஞ்சு அந்த குதிரை கீழே விழுந்துடுது. இதனால கோபத்துல அந்த ஹீரோ பணக்காரர் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுறாரு. சோ அதுக்கப்புறமா ஹீரோவுக்கு பேசினபடி அந்த பணக்காரர் பணத்தை கொடுக்க மாட்டாரு. சோ மீதி பணத்துக்கு ஹீரோ அந்த குதிரையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. ஹீரோவுக்கு அழகான ஒரு குட்டி பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு அந்த குதிரையை ரொம்ப பிடிச்சு போயிடுது. இது தெரியாத ஹீரோ அந்த குதிரையை ரெடி பண்ணி வேற ஒரு இடத்துல வித்துடுறாரு. இதனால அந்த குட்டி பொண்ணு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறா. சோ அதுக்கப்புறமா நிறைய பணத்தை சேர்த்து மறுபடியும் அந்த குதிரையை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஹீரோவுடைய குட்டி பொண்ணு, அவளுடைய தாத்தா, அப்புறம் அந்த குதிரைங்களுடைய 2 ஜாக்கி, இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த குதிரையை ட்ரெயின் பண்ணி மறுபடியும் அதே ரேஸ்ல ஜெயிக்க வைக்க பிளான் பண்றாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி சம்யுக்தா அந்த குதிரை ரேஸ்ல ஜெயிச்சுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. தரமான ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மஸ்ட் வாட்ச் மூவி. IMDbல 6.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. பட் இந்த படத்தை நீங்க ஒன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 10க்கு 10 கூட கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இப்பவே டவுன்லோட் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மூவி ஆக்ஷன் அண்ட் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன ஹாஸ்டேஜ். இந்த ஹாஸ்டேஜ் படத்துடைய கதை என்னன்னா, ஒரு 3 பசங்க ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சிடறாங்க. அந்த பொண்ணை எப்படியாவது அடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் அந்த 3 பேருமே ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள போவாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுடைய அப்பா ஒரு பெரிய பணக்காரர், அவருடைய வீட்டுல எக்கச்சக்கமான பணம் இருக்கு அப்படின்றது இந்த 3 பேருக்குமே தெரிய வருது. சோ அதுக்கப்புறமா அந்த பொண்ணை விட்டுட்டு எப்படியாவது அங்க இருக்கிற பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடலான்ற ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதே சமயம் அந்த பணக்காரருடைய சீக்ரெட் அடங்கிய ஒரு டிவிடியை எடுக்க இன்னொரு கும்பல் அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இந்த 2 கும்பல் கிட்டே மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு எப்படி எல்லாம் கஷ்டப்படுறா, கடைசியில அந்த பொண்ணு தப்பிச்சாலும் இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. த்ரில்லர் ரசிகர்கள் மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு பெஸ்ட் மூவி. IMDbல 6.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம ஒரு தடவை பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மூவி ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர் மூவியா ரிலீஸ் ஆன அன்லீஸ்ட். இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஹீரோவான ஜெட்லிய கழுத்துல ஒரு டேக்க கட்டி வெளியுலகமே தெரியாம ஒரு நாயை போல கூண்டில் அடிச்சு வளர்த்துக்கிட்டு வரான் படத்துடைய வில்லன். கழுத்துல உள்ள டேக்க கழட்டி சண்டை போட சொன்னா எத்தனை பேர் வந்தாலும் எல்லாருமே அடிச்சு திம்சம் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய திறமசாலியா ஹீரோவை வளர்த்துட்டு வருவான் அந்த வில்லன். இருந்தாலும் ஹீரோவை கூண்டில் அடிச்சு வச்சு ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருப்பான் அந்த வில்லன். அந்த சூழலில் இருந்து தப்பிச்சு போய் தன்னுடைய புது வாழ்க்கையை ஹீரோ எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மீதி ஸ்டோரி. ஆக்ஷன் ரசிகர்கள் மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு தரமான மூவி. IMDbல 7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சோ இன்னும் இந்த படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இப்பவே டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஆக்ஷன் ரசிகர்கள் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு மூவி. சோ பார்க்காதவங்க எல்லாருமே இந்த படத்தை ஒரு தடவை பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பார்க்க போற மூவி ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் மூவியா ரிலீஸ் ஆன V for Vendetta. இந்த படம் குழப்பங்கள் நிறைஞ்ச ஒரு பெரிய ரியல் ஸ்டோரி மூவி. படத்துடைய கதை என்னன்னா, வீண்ற முகமுடி அணிஞ்ச ஒரு ஆளு அவருடைய நாட்டை தப்பு பண்ண எல்லா அரசியல்வாதிகளையும் சொல்லி வச்ச மாதிரி ஒவ்வொருத்தரையா கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவரை எப்படியாவது பிடிச்சிடலாம்னு போலீஸ் இவரை வலைவீசி தேடிக்கிட்டு இருப்பாங்க. முகமுடி போட்ட அந்த வீண்ற நபர் அவரு நினைச்சபடி எல்லா அரசியல்வாதிகளையும் கொலை பண்ணாரா, போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாரு இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஒரே வார்த்தையில சொல்லிட்டுன்னு பார்க்காதீங்க, படத்தினுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போகும். IMDbல 8.2 ரேட்டிங் வாங்கியிருக்கு. த்ரில்லர் ரசிகர்கள் மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய படங்களோட லிஸ்ட்ல இந்த படமும் ஒண்ணு. சோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாத்துருங்க. செமையான ஒரு மூவி. நம்ம லிஸ்ட்ல 5th பார்க்க போற மூவி ஒரு ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன தி எக்ஸாரிசம் ஆஃப் எமிலி ரோஸ். இந்த படம் ஒரு ரியல் ஸ்டோரி மூவி. படத்துடைய கதை என்னன்னா, எமிலின்ற ஒரு பொண்ணு படிப்பு விஷயமா வெளியூர் போறா. போன இடத்துல அமானுஷ்யமான நிறைய நிகழ்வுகள் அவளுக்கு நடக்க ஆரம்பிக்குது. இதனால பயத்துல மறுபடியும் திரும்ப வீட்டுக்கே வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த நிகழ்வுகள் மறுபடியும் ரொம்பவே அதிகமாகிடுது. தனக்கு தானே ஏதேதோ பண்ணிக்கிட்டு ரொம்பவே பயத்துல இருப்பா.
அவளுடைய அப்பா அம்மா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க. ஆனாலும் அவளுக்கு சரியாகல. ஸோ அதுக்கப்புறமா ஒரு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போறாங்க. அப்பதான் அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். அவகிட்ட இருந்து அந்த பேய்களை ஓட்டுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனா அந்த பேய்களை ஓட்டவே முடியாது. அந்த பேய்கள் எல்லாமே ரொம்பவே சக்தி வாய்ந்த பேய்களா இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அவ இறந்து போயிடுறா. ஸோ அப்போ அவ மனநலம் பாதிக்கப்பட்டு தான் இறந்து போயிட்டான்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் ஒரு கேஸா மாறுது. கோர்ட்ல அந்த கேஸை விசாரிக்கிறாங்க. அப்போ இவ மனநலம் பாதிக்கப்பட்டு தான் இறந்து போயிட்டான்னு ஒரு பக்கமும், இல்ல பேய் பிடிச்சுதான் இறந்து போயிட்டான்னு இன்னொரு பக்கமும் வாதாடுறாங்க. இதுல யார் பக்கம் தீர்ப்பு வந்துச்சு, அந்த பொண்ணு எப்படி இறந்தா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. டிஃப்ரெண்டான ஒரு ஹாரர் மூவி, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். IMDb 6.7 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. ஹாரர் மூவிஸ்லேயே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு படம், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்ல 6th பார்க்க போற மூவி ஒரு ஃபேண்டசி மூவியா ரிலீஸ் ஆன சார்லி அண்ட் சாக்லேட் ஃபேக்டரி. ஜானி டெப் தான் இந்த படத்திலும் ஹீரோவா பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை என்னன்னா, ஒரு டென்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஒரு குட்டி பையனும் இருக்கான். அந்த குட்டி பையன் தான் படத்துடைய ஹீரோவான ஜானி டெப். அந்த குட்டி பையனுடைய அப்பா அவனை சின்ன வயசுல இருந்தே சாக்லேட் சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாரு. ஹாலோவின் போன்ற ஃபெஸ்டிவல்ல கிடைக்கக்கூடிய சாக்லேட்ஸை கூட அவனுடைய அப்பா நெருப்புல போட்டுருவாரு. ஒரு நாள் யாருக்குமே தெரியாம ஒரு சாக்லேட்டை சாப்பிட்றான். சாப்பிட்ட உடனே டேஸ்ட்ல மயங்கி அங்கேயே உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த முடிவு என்னன்னா, ஒரு பெரிய சாக்லேட் ஃபேக்டரி ஆரம்பிச்சு இந்த உலகத்துல யாருமே கொடுக்காத அளவுக்கு பெஸ்ட் சாக்லேட்ஸை கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். இந்த பிளானை அவங்க அப்பா கிட்ட போய் சொல்றான். அவரு ஒரு டென்டிஸ்ட்ன்றதுனால இதுக்கு கண்டிப்பா அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச வேலையை மட்டும்தான் நான் செய்வேன்னு சொல்லி அந்த பையன் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்தபடி அவன் சாக்லேட் ஃபேக்டரி ஆரம்பிச்சானா. ஸோ அதுக்காக அவன் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திச்சா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய மீதி ஸ்டோரி. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. IMDb 6.6 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஜானி டெப்புடைய ஒரு மாறுபட்ட நடிப்பை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. பிசினஸ் அண்ட் ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. ஸோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. நம்ம லிஸ்ட்ல லாஸ்டா பார்க்க போற மூவி ஒரு மிஸ்டரி மூவியா ரிலீஸ் ஆன ஃபிளைட் பிளான். இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோயின் அவளுடைய பொண்ணை கூட்டிக்கிட்டு US நோக்கி ஃபிளைட்ல போய்கிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் ரொம்பவே டயர்டா இருந்தனால ஃபிளைட்லயே படுத்து தூங்கிடுறா. அவளுடைய பொண்ணும் டெடி பியர் ஹக் பண்ணபடி பக்கத்து பெட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பாக்குறா. பக்கத்து பெட்ல இருந்து அவளுடைய பொண்ணு காணாம போயிடுறா. உடனே அந்த ஃபிளைட்ல இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்றா. அவங்க எல்லாருமே நீங்க தனியா தான் வந்தீங்க, உங்க பொண்ணை கூட்டிட்டு வரலன்னு சொல்லி ஹீரோயினையே கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் இல்லவே இல்லைன்னு சொல்லி அவ பொண்ணுடைய திங்ஸை எடுத்து காட்டலான்னு போவா. அப்போ அந்த பொண்ணுடைய டெடி பியர், பாஸ்போர்ட்னு அந்த பொண்ணோட எந்த திங்ஸுமே அந்த ஃபிளைட்ல இருக்காது. ஃபிளைட்ல இருந்தா அவளுடைய பொண்ணு எப்படி காணாம போனா, அந்த பொண்ணுடைய திங்ஸ் எல்லாம் எப்படி காணாம போச்சு, ஹீரோயின் அவளுடைய பொண்ணை கடைசியா கண்டுபிடிச்சாலா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. IMDb 6.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ இன்னும் இந்த படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ண ஒரு தடவை பாத்துருங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம ஒரு லைக்கை கொடுங்க. நீங்கள் பண்ணுற லைக்ஸ் எல்லாம் இந்த வீடியோ இன்னொரு 4 பேருக்கு போய் சஜஷன் ஆகும். எனக்குமே அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ண வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் சொன்ன எல்லா படங்களுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்கு. படத்தினுடைய லிங்க்ஸை நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் டெலிகிராமில் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மூவிஸை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வீடியோவில் சொன்ன மூவிஸில் உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் என்ன, அடுத்து என்ன மூவிஸ் பற்றி வீடியோ போடலாம், வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். அதோட மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் மூவிஸோடைய டைரக்ட் லிங்க் கொடுக்க சொல்லி கேட்குறீங்க. மூவிஸோடைய டைரக்ட் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலுடைய ஜாயின் பட்டன்லாம் மறந்துடாம ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ற எல்லாருக்குமே ஸ்பெஷலாக ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதில் நீங்க கேட்கக்கூடிய மூவிஸோட டைரக்ட் லிங்க், அடுத்தது நம்ம வீடியோஸ்ல போடக்கூடிய மூவிஸோட டைரக்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து டைரக்டாவே கிடைக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மறந்துடாம அந்த ஜாயின் பட்டன்லாம் ஜாயின் பண்ணுங்க. அல்லது உங்களுக்கு பர்சனலாக வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் மெசேஜ் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை.